நிலையில் புதிய பாதையில் பயணித்து வருகிறார் இன்ஜினியரிங் படித்த விவசாயி வேதையன். இயற்கை முறையில் காய்கறிகள் சாகுபடி செய்து தினம்தோறும் வருமானம் பார்க்கும் அவர் ஜீரோ பட்ஜெட் இலக்கை நோக்கி பயணித்து வருகிறார். திருத்துறைப்பூண்டி அருகே குறும்பல் கிராமத்தை சேர்ந்த விவசாயி வேதையன் சொல்லும் சுவாரஸ்ய தகவல்களை கேட்கலாம். நான் காய்கறி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பகுதி எல்லாம் காவிரி கடமடை பகுதி. இது எல்லாமே நெல் சார்ந்த பயிர்கள் தான் அதிகமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் மாற்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்த இடத்துல கொஞ்சமாக காய்கறி பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், பரங்கிக்காய், பாகற்காய்னு பண்ணிகிட்டு இருக்கேன். தின வருமானமாக எனக்கு இதில் 500லேருந்து 1000 ரூபாய் தின வருமானம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 30 கஸ்டமர் இருக்கிறாங்க. அவங்க டெய்லிக்கும் என் வீட்டிலே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் நான் மார்க்கெட்டுக்கோ இல்லை வெளியில் எங்கேயோ கொண்டு போய் சந்தையில் வைக்கணும் அவசியம் இல்லாமல் எனக்கு தினம் ஒரு வருமானம் இருக்குது. இந்த காவிரி கடமடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நெல் சார்ந்து இல்லாமல் இந்த காய்கறி பயிர்களும் சேர்த்து செய்யணும். அதுலேயும் ஒரு தின வருமானம் இருக்குங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாமே இயற்கை வெளியில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சொட்டு நீர் பாசனம் தான். இயற்கை வெளியில் நாங்களே இயற்கை உரங்கள், பூச்சி விரட்டி, எல்லாம் மீன் அமிலம், வேஸ்டி கம்போஸ்டர் எல்லாமே நாங்களே சொந்தமாக ரெடி பண்ணி நாங்களே இது இடுபொருட்கள், இயற்கை இடுபொருட்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? எல்லாருமே ரசாயன உரங்கள் பண்ணுறதுனால காய்கறிகளை சாப்பிட்றதுனால நிறைய நோய்கள் வருது. கேன்சர் போன்ற நிறைய நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் மனிதனுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நான் இயற்கையில் பண்ணணும் ஒரு ஆர்வம் எனக்கு. அதனால நான் இப்போ இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது எந்தெந்த பகுதியிலேருந்து இப்போ மாணவர்கள் பார்வையிட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்கீங்க? இன்றைக்கி காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஊரக கலைப்பயிற்சிக்காக ஒரு 10 மாணவிகள் வந்திருக்கிறாங்க. இந்த கத்திரிக்காயில் எப்படி பூச்சி தாக்குது, மிளகாயில் என்ன பூச்சி தாக்குதல் எப்படி இருக்குது, இதோடைய காய்ப்பு திறன் எப்படி இருக்குது, இயற்கையில் பண்ணுறப்ப இதோடைய வீரிய சக்தி நோய் தாக்குதல் இல்லாமல் எப்படி வளருது, அது மட்டும் இல்லாமல் இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம், இது எல்லாமே இதனோட இது என்ன, நார்மலாக பண்ணுற ரசாயன உரங்கள் பண்ணுறது என்ன, இயற்கைக்கு பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கலாய்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி என்னங்கிறத தெளிவாக நம்ம இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்குறோம். 2 நாள் கலைப்பயிற்சியில் நம்ம இடத்துக்கு அவங்க கலைப்பயிற்சி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்.